சப்போஸ் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். இந்த வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். வித்தவுட் ஓட்டர் ஐடி கார்டு கேன ஓட் போடுங்க. சும்மா போட்டிங்கனாலே வரும். இந்த ஐடி கார்டில் இருந்தால் போதும். இபிஐசி, அப்புறம் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஏதாவது கவர்மெண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃபி சீட் போய் பேங்க் கார்டு பாஸ்புக், அப்புறம் பேன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஜாப் கார்டு, ஏதோ ஜாப் கார்டு இருந்தால் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்மார்ட் கார்டு, பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, அஃபிஷியலி இஸ்யூட் எம்பி, எம்எல்ஏ, எம்எல்ஏஸ், அந்த மாதிரி எல்லா ஐடென்டி கார்டு. இந்த ஐடென்டி கார்டில் உங்ககிட்ட இருந்தால் இதை வச்சு உங்களால் ஓட் பண்ண முடியும். உங்களுக்கு ஓட்டர் ஐடி அதை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சுன்னா ஈஸியாக உங்களால் போயிட்டு பண்ண முடியும். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே போங்க. ஒரு ஆப் கூட அவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எலக்ட்ரல் ஓட் சர்ச் அப்படின்ற சைட்டுக்கு போயிட்டு இதில் உங்கள் நேம் அடிங்க. ஸோ இப்போ என்னோடய நேம் அடிக்கிறேன். ஃபாதர்ஸ் நேம்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் நிறைய கட் ஆயிரும், வராது. ஸோ ஜஸ்ட்டு உங்களோட ஏஜ் கொடுங்க. என்னோட ஏஜ் 29. ஸோ ஜெண்டர் கொடுங்க. அப்புறம் எந்த தொகுதி அப்படின்றத ஸ்டேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு, அதுக்கப்புறம் அங்கே சென்னையில் எங்கேன்னு சூஸ் பண்ணுங்கள். சைதாப்பேட்டை தொகுதி, சைதாப்பேட்டை. ஸோ இது கொடுத்துட்டு அதான் நீங்கள் வந்து NVGUX1 இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுங்க. ஸோ இந்த நேமுக்கு லிஸ்டாக எல்லாமே வரும். ஸோ நிறைய ஆறுமுகம் இருக்காங்க போல் எங்கள் ஏரியாவில். ஆறுமுகம் சுப்பிரமணியம், ஆறுமுகம் கண்ணன், அப்படி நிறைய இருக்குது. எஸ்கியூஎல் குறி தான் இப்போ முன்னாடி போய் ரன் ஆக போகுது. ஸோ அதில் நீங்கள் வந்து லைக் இந்த காலமும் கொடுங்க, உங்களுக்கு உங்களோட நேம் வந்து வரும். ஸோ இது சில தடவை என்ன ஆகுனா ஒர்க் ஆகாது. சில அந்த நேமில் வந்து மாறி இருந்துச்சுன்னா வராது. அதனால தான் நான் என் பேரை மட்டும் கொடுத்தேன். திருப்பி அந்த கேப்சா நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ வந்துருச்சு. இதுதான் என்னோடது ஓட்டர் ஐடி. இந்த ஸ்கூலில் போய் தான் என்னோடய ஓட்டர் இருக்குது, சைதாப்பேட்டில் இருக்குது. ஸோ இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நம்பர் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து கொண்டு போய் காட்டினீங்கன்னா ஈஸியாக அவங்க எந்த பாகம் எண் வந்து ரொம்ப முக்கியம் தான் கேட்பாங்க. எந்த பாகம் என்ன ஈஸியாக அவங்க ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்க்குறதுக்காக இது இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் செக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக ஓட்டு போட்டலாம். ஓட்டர் ஐடி எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அதுதான் வந்து முக்கியம். ஸோ முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்க, உங்கள் தொகுதிக்கு யார் நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு கேண்டிடேட்டோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் தோணுது, யார் நல்லது பண்ணுவாங்க இன்னும் 5 வருஷத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு தோன்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணுங்கள். இது தாண்டி நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க தேவையில்லை. இந்த ரீஜன், இந்த கேஸ்ட், இந்த இது அப்படிலாம் எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க அப்படி இருந்துட்டு போட்டு நம்ம முதல் தலைமுறை இப்போ தான் வர்றோம் யங்ஸ்டர்ஸ். நம்ம வந்து நம்மளோட ஓட்டை ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல பொது நோக்கத்துக்காக வந்து பயன்படுத்துவோம். ஒரு கேண்டிடேட்டை பற்றி எப்படி தெரிஞ்சிக்கலாம்? இப்போ எங்கள் தொகுதியில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி, அதோட அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, அவங்களோட சோஷியல் நெட்வொர்க் எப்படி பார்க்குறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். நன்றி, வணக்கம், பாய்.